பாகம் 3. குதிரை வியாபாரியும் வைர வேட்டையும். தெனாலிராமன் இப்போது ஒரு முதிய அரேபிய வியாபாரியாக மாறினார். நீண்ட தாடி, கையில் ஒரு சாட்டை. அவர் அண்டை நாட்டு ஒற்றர்களுடன் பழகி அவர்களுக்கு சிறந்த குதிரைகளை விற்பனை செய்வது போல நடித்தார். சதியின் உச்சம். ஒற்றர்கள் ஒரு ரகசியத்தை பேசிக்கொண்டனர். கிணறு என்பது வெறும் நாடகம். மன்னரின் கவனத்தை திசை திருப்பவே அதை செய்தோம். உண்மையில் மன்னர் தினமும் குளிக்கும் குளத்தின் அடியின் ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதில்தான் நவரத்தின சிம்மாசனம் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. இறுதி அதிரடி. அன்று பௌர்ணமி இரவு. ஒற்றர்கள் குளத்திற்குள் இறங்கினர். திடீரென குளத்து நீர் சிவப்பு நிறமாக மாறியது. பயந்து போன ஒற்றர்கள் வெளியே வந்தபோது அங்கே தெனாலிராமன் தன் உண்மையான உடையில் கையில் ஒரு தீப்பந்தத்துடன் நின்றார். அவர் குளத்தில் ஒருவகை அலர்ஜி ஏற்படுத்தும் விதைகளை தூவி வைத்திருந்தார். ஒற்றர்களின் உடல் முழுவதும் அரிக்கத் தொடங்கியது. அவர்களால் தப்பியோட முடியவில்லை. அரிப்பு தாங்க முடியாமல் அந்த திருடர்கள் தரையில் விழுந்தனர். தப்பிக்க வழியில்லை, மறைவதற்கு இடமில்லை. தெனாலிராமனின் சாமர்த்திய வலையில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். அடுத்த நாள் காலை அந்த திருடர்கள் அனைவரையும் விஜயநகர அரசவைக்கு அழைத்து வந்தார் தெனாலிராமன். அரசர் கிருஷ்ணதேவராயர் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டனர். அரசவையில் அமைதி நிலவியது. தெனாலிராமன் முழு சதியையும் விளக்கினார். மாயக்கிணறு, இரகசிய அறை, நவரத்தின சிம்மாசனத்தை திருடும் திட்டம் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்தது. கோபமடைந்த அரசர் திருடர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க உத்தரவிட்டார். அவர்களின் சதி முற்றிலும் முறியடிக்கப்பட்டது. அரசர் புன்னகையுடன் கூறினார், நமது அரசையும் நமது மரபையும் காத்தது உன் அறிவும் தைரியமும் தான். தெனாலிராமனுக்கு மிகுந்த பாராட்டு, பொற்காசுகள், மேலும் அரசவையில் உயர்ந்த மரியாதை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் எப்போதும் போல சிரித்தார். அரசே, அறிவை நல்லதற்காக பயன்படுத்தினால் மாயை கூட உண்மைக்கு வழிவிடும். இதுபோன்ற சுவாரஸ்யமும் அறிவை வளர்க்கும் தெனாலிராமன் கதைகள் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட கதைகள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள்.